வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்னமும் 3 வாரங்களில் வரவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் தமது பிரச்சாரங்களை முடக்கிவிட்டுள்ளன. ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை தமிழர் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு இம்முறை வடக்கில் வெற்றி பெற வேண்டியது ஒருமான பிரச்சனையாக உள்ளது. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 6 ஆசனங்களில் 3 ஆசனங்களை ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. அதே வெற்றியை காட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உள்ளது. இல்லாவிட்டால் அந்த வெற்றி அதிர்ஷ்டத்தில் கிடைத்த வெற்றி என்று பார்க்கப்படும். அல்லது வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தோற்றம் ஏற்படும். மறுபக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஒருவித குழப்ப நிலையில் உள்ளன. அவர்கள் தமக்கிடையே கூட்டணி அமைத்து போட்டியிட செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. அதனால் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து போட்டியிடுகின்றன. தமிழ் தேசியம் பேசும் அல்லது அதை ஆதரிக்கும் வாக்காளர்களின் வாக்குகள் பிரிய போகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளன. உள்ளாட்சி தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல இடங்களில் தொடரப்பட்ட வழக்குகளில் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு வெளியாகும் வரை தலைநகர் கொழும்பில் மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் தடை செய்யுமாறு வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. அதில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி சபைகளுக்கும் மே 6ஆம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடை செய்த இடைக்கால உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி நீக்கியது. இதன் மூலம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன் அர்த்தம், யாழ்ப்பாணத்திலும் அதேபோல உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம். அப்படி உத்தரவிடும் பட்சத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அது தொடர்பான மேலதிக அறிவிப்பிற்குள் திங்கட்கிழமை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பில் அர்ஜுனா எம்பி கூறிய போது, தேர்தல் ஆணைக்குழு அதை முறையாக அறிவிக்கும் பட்சத்தில் எங்களது வேட்பு மனுக்கள் சாவகச்சேரி, வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாத்தியம் கூறுகள் இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்கள் வடக்கில் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவர்களது வேட்பு மனுக்கள் வடக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட சில இடங்கள் பருத்தித்துறை பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை மற்றும் துணுக்காய் பிரதேச சபை. இன்று பருத்தித்துறை பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை மற்றும் துணுக்காய் பிரதேச சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் தேர்தல் பிரச்சார வேலைகள் ஆரம்பித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வேறு எந்த கட்சியையும் விட அதிக வாக்குகளை பெற்ற தொகுதி சாவகச்சேரி. இதை இம்முறை எப்படி கைப்பற்றுவது என்ற முனைப்பில் உள்ளது ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி. அதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்றிரவு சாவகச்சேரி பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சத்தியமூர்த்தி கபிலன், வேட்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதைவிட அவர்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரமும் செய்ய தொடங்கியுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒரு வேனில் தாவி பாய்ந்து கல்லை கைப்பற்றியதும் சாவகச்சேரி பகுதியில்தான். அப்போதே அவர்கள் சாவகச்சேரியை கைப்பற்றும் திட்டத்தில் இருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்கள் சாவகச்சேரியில் நிராகரிக்கப்பட்டன. தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்ற உத்தரவை திங்கட்கிழமை முறையாக அறிவிக்கும் பட்சத்தில் எங்களது வேட்பு மனுக்கள் சாவகச்சேரியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறியுள்ளார். அப்படி நடந்தால் தேசிய மக்கள் சக்தியின் சாவகச்சேரியை கைப்பற்ற திட்டம் வெறும் கனவாக முடிந்துவிடும்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதை பொது ஒளிபரப்பு செய்வதற்கான தடை மே மாதம் 8ஆம் திகதி வரை உள்ளது. அது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறிய போது, அவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள சட்டத்தினை மீறித்தான் விதித்துள்ளார்கள் என்று என்னால் அதற்கான வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் என்பது நீதிமன்றத்திற்கு மேலாக பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் அடிப்படை உரிமையை மீறல் உரிமையை மீறி இருக்கின்றார்கள். நாங்கள் இதனை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்வோம். அத்துடன் நாடாளுமன்றத்தில் விமல் ரத்நாயக்க தனது நாடாளுமன்ற உரையில் பெண் வழக்கறிஞர் ஒருவரை நான் தகாத வார்த்தையில் கூறியதாக சொல்லியிருந்தார். ஆனால் நான் அப்படி பேசவில்லை. எனவே அதை அவர்களால் நிரூபிக்க முடியாது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் கத்தரி தோட்டத்து வரலிகள் என்று கூறியதையும் முஸ்லிம் உறுப்பினர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நான் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு வருங்காலங்களில் இது பெரிய பேசும் பொருளாக இருக்கும். ஆனால் அதற்கு முதல் இவர்கள் என்னை சுடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு நான் அஞ்சப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். நாட்டில் விலைவாசி உயர்வு, பொருட்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு ஆகியவை தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரங்களில் யாழ்ப்பாணத்தில் எப்படி பின்னடைவாக உள்ளதோ அதே தாக்கம் இலங்கையின் பல பகுதிகளிலும் உள்ளது. இதை எதிர்க்கட்சிகள் பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி எதிராக பயன்படுத்துகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்களை பலி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படும் பாடு இன்னல்கள் புரியவில்லை என தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட தாழ்வ கொடுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரிசி, தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கூட அதிகரித்துள்ளதோடு வட்வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை. இவற்றிற்கு பதில்களும் இல்லை. தட்டுப்பாடுகளை நீக்க எடுக்கும் முயற்சிகளையும் காணவில்லை. இது குறித்து சபையில் கேள்வி எழுப்பினால் 76 வருடங்கள் குறித்து குறை கூறுகின்றனர். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுகின்றனர். அரசிற்கு தெளிவான கொள்கை இல்லாமையே இதற்கு முதற் காரணமாகும். மக்கள் தமது வருமான மூலங்களை இல்லாதுள்ளமையால் வறுமை அதிகரித்து வருகிறது. இந்த தருணத்தில் நாட்டில் வறுமை நிலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் 33% மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றனர். எண்ணெய் விலையை குறைப்போம் என்றனர். இதில் நடந்து வரும் திருட்டு, ஊழல், மோசடிகளை ஒழிப்போம், இவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சலுகை விலையில் தருவோம் என்றனர். ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. எடுக்கும் நடவடிக்கைகளையும் காணவில்லை. இதனால் விவசாயிகள், மீனவர்கள், தொழில் முனைவோர் கூட நெருக்கடிகளை முகம் கொடுத்து வருகின்றனர். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை. வருமானங்கள் குறைந்துள்ள தருணத்தில் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளன என்றார். இது தவிர உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக 154 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பான ஒரு குற்றவியல் முறைப்பாடும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் 5 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் 14 வேட்பாளர்களும் 46 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 11 வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.